ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். இதில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள வந்து, அது ஒரு சீக்ரெட்ஸ வந்து நான் சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? அத வந்து பார்த்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட் ஆர் பேக்குக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இது வந்து பேக் அளவு வந்து 20 இன்ச் இருக்கு. ஃப்ரண்ட் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 9 1/2 9/2 19 இன்ச் இருக்கு. சரிங்களா? 9 இன்ச் 19 இன்ச் இருக்கு ஃப்ரண்ட். பேக் வந்து 20 இன்ச் இருக்கு. 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அதே அளவு நாம இங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அதே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அ கூட வந்து 1/2 இன்ச் சேர்த்திருக்கோம் 10 இன்ச். அதாவது இந்த ஹார்ம்குள்ள ஒரு டாட் பிடிப்போம் பாருங்க. அதுல வந்து 1/4 இன்ச் டைட் ஆகும். இப்ப இந்த இடத்துல ஹூக் பட்டிக்கு 1/4 இன்ச் நமக்கு தேவை. அதனால 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன். பேக் பார்ட்ட வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பேக் பார்ட்ட வந்து அந்த மாரி போட்டுட்டு, இதுல வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப இதுல ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்துட்டு, இந்த கழுத்தினுடைய அளவு, மேல ஷோல்டரு, இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டு இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அளவ வச்சு நான் இத வந்து கேதர் பண்ணியிருக்கேன். அது எப்படி நாம கெஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்ட இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, அந்த கழுத்தினுடைய அளவு இந்த இடத்துல ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்ப மேலயும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப இந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழ இந்த லைன் இருக்கு பாருங்க. அது கீழ தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க. அந்த இடத்துலயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பேக் பார்ட்ட எடுத்துருங்க. எடுத்துட்டு, இப்போ ஃப்ரண்ட் அளவ இந்த மாரி ஷோல்டர் சைடுல இந்த மாரி மடிச்சு பிடிச்சுட்டு, இப்ப 1/4 இன்ச் வந்து இந்த இடத்துல தையலுக்கு விட்டுருங்க. மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும்போது, இப்ப இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? இப்படி நீங்க மடிச்சு பிடிக்கும்போது கரெக்ட்டா 1/4 இன்ச் கேப் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? அந்த 1/4 இன்ச் கேப் கிடைக்கிற அளவுக்கு வச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டு கழுத்தினுடைய ரவுண்ட வந்து வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி வச்சு வரைஞ்சு முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஏற்கனவே நம்ம பண்ண மார்க்க வந்து விட்டுருங்க. விட்டுட்டு, இந்த நேர்ல வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அளவை எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அந்த ஃப்ரண்ட் அளவு 9 1/2 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் சேர்த்து 10 இன்ச் இந்த இடத்துல வச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கு தேவை. கிளாத் கம்மியா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் அப்படியே விட்டுருக்கேன். சைடுல வந்து ஜாயின் போட்டுப்பேன். இதையும் வந்து ஒரு ஷார்ட்ஸா வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஓகே. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இடத்த வந்து நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. இப்போ பேக் அளவுல இருந்து 1/2 இன்ச் வந்து இங்க தள்ளி வரும். சரிங்களா? இப்ப இப்படி வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து மெஷர் பண்ணும்போது தான் கரெக்ட்டான மெஷர்மென்ட்ட வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து குடுக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து இதையெல்லாம் வந்து தனித்தனியா நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க பேக்க வச்சு மார்க் பண்ண வேண்டிய அளவுகள ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கழுத்தினுடைய அளவ வச்சு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி, அந்த மார்க்ல இருந்து தான் நீங்க ஃப்ரண்ட் லூஸ் வந்து குடுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும். அப்போ இந்த இடத்துல வந்து தள்ளி வருது. சரிங்களா? இத வந்து கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாரி சின்ன சின்ன ரகசியங்கள தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நீங்க ஒரு கட்டிங் மாஸ்டர் ஆகலாம். ஓகே. ஓகே. இத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இதே அளவ காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சில இடத்துல வந்து டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? ஒரு சிலருடைய உடல் அளவ பொறுத்து வந்து மாறும். அதனால சென்டர் டாட்ல இருந்து இந்த அளவு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 9 1/2 இன்ச் தான் இருக்கு. மேல என்ன அளவோ அதே அளவு தான் இருக்கு. அதனால அதே 10 இன்ச் வந்து நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 1/2 இன்ச் தள்ளி இதுல வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கோங்க. இப்ப வந்து ஃப்ரண்ட் அளவ வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹூக் பட்டியினுடைய அளவு வச்சுக்கோங்க. மேல ஒட்டியே வச்சுட்டு கீழ வந்து 1 இன்ச் சேர்த்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேல வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ 1/2 இன்ச் விடுறது வேண்டாம். இந்த மாரி ஒட்டி வச்சுட்டு இந்த மாரி வச்சுக்கோங்க. இத வந்து சேர்த்து 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் சரிங்களா? அந்த மாரி வந்து வச்சுக்கோங்க. சென்டர் டாட் நீங்க எந்த அளவுக்கு பிடிப்பீங்கன்றத பொறுத்து 3/4 ஆர் 1 இன்ச் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நான் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுல இருந்து 1 இன்ச் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்ப சைடு அளவும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. சைடுல பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இருக்கு. தையலுக்கு விட்ட லைன் இருக்கு. நீங்க மார்க் பண்ண வேண்டியது சைடு ஜாயிண்ட் அதாவது சைடு ஜாயிண்ட்ல இந்த மாரி பிடிச்சுட்டு, இந்த அளவுல தான் நீங்க வைக்கணும். இப்ப இந்த அளவுல வச்சுட்டீங்க அப்படின்னா தப்பா வரும்.
அதனால இந்த அளவுல இதுல தான் நம்ம தையல் போட போறோம். அதனால இந்த அளவுல வச்சுட்டு மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். மேல ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல இருந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு 1/2 இன்ச் வந்து கீழே, அதாவது பட்டி ஜாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவும் வந்து வச்சுட்டோம். இப்போ இந்த டாட் உடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த லூஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 8.25 இன்ச். 8.25 இன்ச் வந்து 3ஆ பிரிச்சிங்க அப்படின்னா 2.25 இன்ச் வரும். அந்த 2.25 இன்ச்சை இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி கிராஸா வைக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சு 2.25 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்ல இருந்து 2 இன்ச் டாட் வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 இன்ச் டாட் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கணக்கு போடணும். சரிங்களா? 10ல் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடணும். பேக்ல வந்து 10, 10, 20 இன்ச்சு, ஃப்ரண்ட்ல வந்து 9, 9, 19 இன்ச்சு, கிட்டத்தட்ட 39 இன்ச்சு அப்படின்னு 40 இன்ச் நான் கணக்கு போட்டு 2 இன்ச் டாட் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 இன்ச் டாட் இந்த இடத்துல வந்துச்சு. இதை வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து 3 டாட்டையும் மார்க் பண்ணிட்டு சென்டர் நாம அது 2 இன்ச் டாட்டு, இங்க வந்து 2.25 இன்ச் கொடுத்துட்டோம். இதுல இருந்து 2 இன்ச் டாட்டு, அதை சென்டர் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து இங்க ஒரு கிராஸ் லைன், இங்க ஒரு கிராஸ் லைன். சரிங்களா? இதை போட்டுட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயே வந்து இப்படி வெட்டாம ஆம்கூல் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸ் வச்சுக்கோங்க. கிராஸ் வச்சுட்டு இதை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை திருப்பி போட்டு இந்த இடத்துல அந்த 2 இன்ச் இருக்கு பாருங்க. அந்த 2 இன்ச் கேப் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அளவை வந்து எடுங்க. இந்த அளவை இந்த இடத்துல இருந்து நீங்க வைக்கும்போது இந்த இடத்துல வரும். சரிங்களா? இதை வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இந்த நேர்ல, சரிங்களா, இதுல இருந்து இந்த மாதிரி லைட்டா வந்து ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டை மார்க் பண்ணிட்டு வெட்டி பாருங்க. கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க கொடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெட்ட முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.